கச்சத்தீவு அப்படிங்கிறது நியூஸ்ல அடிக்கடி ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த கச்சத்தீவு அப்படிங்கறத மீட்டே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி பல கட்சிகள் அப்படிங்கிறது கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கும். மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது எங்க இருக்கு, அதோட வரலாறு என்ன, அது உண்மையிலேயே இந்தியாவுக்கு தேவையா, அதை சுத்தி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம ஆரம்பிச்சு பார்க்க போறோம். வெல்கம் டு பாஸ்கி லேர்னிங். கச்சத்தீவு அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு குட்டி தீவு தான். இது இந்தியால ராமேஸ்வரத்துல இருந்து 33 கிலோமீட்டர்ல இருந்தும், ஸ்ரீலங்கால ஜாஃப்னா அப்படிங்கிற ஏரியால இருந்து 62ல இருந்து 65 கிலோமீட்டர் தள்ளியும் இருக்கிற ஒரு குட்டி ஐலாண்ட். இது மொத்த பரப்பளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 285 ஏக்கர் தான், 300 மீட்டர் வைடு தான். கிட்டத்தட்ட பார்த்தா 1.6 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள இருக்கிற ஒரு ஏரியா தான் இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது. இது பால்க் சந்தியில லொக்கேட் ஆயிருக்கு. பால்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கதான் இது லொக்கேட் ஆயிருக்கு. இதோட வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 14th செஞ்சுரியில ஒரு வல்கானிக் எரப்ஷனால உருவாக்கப்பட்ட ஒரு குட்டி தீவு தான். இது அப்புறம் 14th இருந்து 17th செஞ்சுரி வரைக்கும் இதுல யார் ரூல் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாஃப்னா கிங்டம் அப்படிங்கிறது ரூல் பண்ணதா சொல்லப்படுது. அதுக்கு சரியான தரவுகள் அப்படிங்கிறது கிடைக்கப்படல. அதுக்கப்புறம் இது யார்கிட்ட போச்சு அப்படின்னா நாயக்கர்கள்ட்ட போச்சு. நாயக்கர்கள்ட்ட இருந்து ராமநாதபுரத்தை ஆன சேதுபதி மன்னர்கள்ட்ட போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஸ்ரீலங்காவை இந்த மெயின் டைம்ல யாரெல்லாம் ரூல் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டச் ரூல் பண்ணிருக்காங்க, போர்ச்சுகீஸ் ரூல் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியாவை யார் ரூல் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க. குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவையும் சரி ஸ்ரீலங்காவையும் சரி யார் ரூல் பண்ணா பிரிட்டிஷர்ஸ் தான். 1845ல காலின் கேம்பல் அப்படிங்கிற ஒரு சிலோனோட கவர்னர், அந்த கவர்னர் ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி வர்றாரு. அந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மேப்ல தான் கச்சத்தீவு அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு பெருசா அப்போ இங்க உள்ள மெட்ராஸோட கவர்னர்ங்கிறது பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை, அப்படி கண்டுக்காமலே போயிட்டாங்க. அப்புறம் 1920s அப்போ திருப்பியும் ஸ்ரீலங்கா என்ன பண்றாங்க அப்படின்னா கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இங்க பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஆனாலுமே அது மீன் பிடிக்கிற தொழில் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் இந்தியாவுக்கும் சரி ஸ்ரீலங்காவும் சரி, இந்தியாவுக்கு 1947ல இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது, அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு 1948 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஆனா கச்சத்தீவை பத்தி பிரிட்டிஷர்ஸ் பெருசா பேசாமலே போயிட்டாங்க. பிரிட்டிஷர்ஸ் எங்கெல்லாம் கால் வச்சாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை தான், அதே மாதிரி இங்கேயும் பிரச்சனை தான், அப்படி மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கச்சத்தீவு பிரச்சனைங்கிறது நீண்ட நாள் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா 1973ல இந்திரா காந்தி அப்படிங்கிறது சிலோனுக்கு போயிட்டு வராங்க. சிலோனுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது அவங்க 1974ல ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போடப்படுது. அந்த அக்ரிமெண்ட் படி என்ன ஆச்சு அப்படின்னா கச்சத்தீவு அப்படிங்கிறது இலங்கைக்கு தாராபாத்து கொடுக்கப்படுது. ஆனா அதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியா கிடைக்குது. இந்த கச்சத்தீவை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறதுல வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அங்க குடிக்கிறதுக்கு தண்ணியே கிடையாது. அங்க வேற என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் அப்படிங்கிற ஒரு சர்ச் இருக்கு. இந்த தேவாலயத்துல போய் யாராவது போய் சாமி கும்பிடுனா சாமி கும்பிட்டுக்கலாம். இது வருஷத்துக்கு ஒருக்க அங்க ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நடத்தப்படும். இந்த சர்ச்சை யாரு கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் சார்ந்த ஒருத்தவர் தான் கட்டியிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சர்ச் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் சிவத்தி பத்தி தான் இருக்கு. இது 1905ல கட்டப்பட்ட ஒரு கோவில் தான். இந்த கோவில் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. 1974ல உங்க அக்ரிமெண்ட் படி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சென்ட் ஆண்டனி சர்ச்சுக்கு போய்க்கலாம், அதே மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு வலைய காய வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது பெருசா பேசப்படாட்டியும் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாட்டியும் அது போயிட்டு வந்துட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. 1976ல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்குமே தடை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி இவங்க அந்த அந்தோனியார் ஆலயத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் இதோட குட்டி வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த பீரியட்ஸ் நடக்கும்போது 1960ஸ்ல இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் படி பாத்தீங்கன்னா பெருவாரி யூனியன் கேஸ் சொல்லுவாங்க. இந்த பெருவாரி யூனியன் கேஸ் படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இந்தியால இருந்து ஏதாவது ஒரு டெரிட்டரியை வேற ஒரு நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல சட்ட திருத்தம் பண்ணாங்களான்னு கேட்டா பண்ணல. பண்டாரா நாயக்கும் இந்திரா காந்தியும் சேர்ந்து போட்ட அக்ரிமெண்ட் தான் தவிர சட்ட திருத்தம் பண்ணல. சோ இதை எதிர்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் ஒரு கேஸ் போறாங்க. அந்த கேஸ் படி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எப்படி கச்சத்தீவை கொடுக்க முடியும், வேற நாட்டுக்கு கொடுக்கணும்னா அது சட்ட திருத்தம் பண்ணணும், அப்படி பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போடுறாங்க. ஆனா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா அது டிஸ்பியூட்டட் லேண்ட், அதாவது பிரச்சனைக்குரிய லேண்ட், இந்தியாவோட டெரிட்டரியை கொடுக்கணும்னா மட்டும்தான் நாங்க அப்படி கொடுக்க முடியும், இதுக்கு நாங்க கொடுக்கணும் சிம்பிள் அக்ரிமெண்ட் மூலமாவே கொடுக்கணும்னா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பதில் சொன்னாங்க. இதுல கச்சத்தீவை தாராபாத்து கொடுத்தாங்கன்னா 1974ல அப்போ இந்தியா ஆட்சி பண்ணது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்திரா காந்தி பீரியட்ல தான் ஆண்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல யாரு ஆண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அப்படிங்கிறவர் தான் ஆண்டார். அதனாலதான் கருணாநிதி தான் கச்சத்தீவை தாராபாத்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் டிஎம்கே தரப்புல இருந்து என்ன சொல்லப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நாங்க எங்கள்கிட்ட கேட்கவே இல்லை, ஒரு லேண்டா கொடுக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்க நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அப்படிலாம் சொல்றாங்க.
பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, இல்ல இவங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் யாரு கொடுத்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். நான் கச்சத்தீவு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1974 அக்ரிமெண்ட் படி, அதாவது அவங்க வலைய காய வச்சுக்கலாம், மீன் பிடிச்சிக்கலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்தோனியார் ஆலயத்துக்கு அவங்க போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 1976 அக்ரிமெண்ட் படி பாத்தீங்கன்னா அவங்க அந்தோனியார் ஆலயத்துக்கு மட்டும்தான் போக முடியும், மற்றபடி எதுக்குமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 1983 என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க LTTE பிரச்சனை அப்படிங்கிறது வெடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த இலங்கையில அந்த ஈழ பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாகுது. இந்த பெருசாகும்போது இங்க இருந்து நிறைய ஆயுதங்கள் அப்படிங்கிறது கடத்தப்படுது, படகு மூலமா தான் கடத்தப்படுது, அதனால நாங்க மீனவர்களை சொல்றோம் மாதிரி மாத்தி மாத்தி ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து இங்க தமிழ் மக்களை வந்து கொண்டாங்க. இதுல அதாவது அப்பாவி மீனவர்களுமே பாதிக்கப்பட்டாங்க. இதனால நிறைய பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்தோனியார் ஆலயத்துக்குமே நீங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 2005 வரைக்குமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்தோனியார் ஆலயம் 2002 இருந்து 2005 வரைக்குமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெருசா வந்து எந்த ஃபங்க்ஷன்ஸுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்துச்சு. இந்த LTTE பிரச்சனை அப்படிங்கிறது ஓஞ்சுது. ஆனாலுமே கூட இன்னுமே அங்க நிறைய மீனவர்களை வந்து பிடிக்கிறாங்க. நீங்க நியூஸ்ல அடிக்கடி பாப்பீங்க, வலையை கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வலையை ஏன் கிழிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்தியன் ஃபிஷர்மேன் யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் தான். அந்த டெக்னிக் பேர் தான் ட்ராலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட புல்டோசரை வச்சு மண் அப்படி இழுத்துட்டே வர மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய வலையை போட்டு மொத்த மீன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வருவாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் சேர்ந்து இழுக்கப்படும். இதனால பெரிய மீன் வளம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. அதனால நாங்க வலையை கிழிச்சு விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வலைங்கிறது ரொம்ப காஸ்ட்லியானது, கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சமா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காஸ்ட்லியான வலை. அதே மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபிஷர்மேன் கொஞ்சம் ரிச்சா இருப்பாங்க, ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன் வந்து கொஞ்சம் புவரா இருப்பாங்க. இந்த ஏற்றத்தாழ்வு பிரச்சனையும் அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. குடுறது வந்து எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. இதுல வந்து ஒருத்தர் இருக்காரு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த நிலம் மட்டும் என் கையில சிக்குச்சு அப்படின்னா அவ்வளவுதான், நான் வந்து ஒரு நெய்தல் படை அமைப்பேன், மொத்தத்தை மீட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதெல்லாம் பிராக்டிக்கலா பாசிபிளே கிடையாது. இந்த இடத்துல லேண்டை யாரால மீட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டால மட்டும்தான் மீட்க முடியும். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மீட்கிறதுக்கு என்னென்ன பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு போர் மூலமா மீட்கலாம், அதாவது ரஷ்யா கிரீமியாவை ஆக்குபை பண்ண மாதிரி மீட்கலாம். ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள்ட்ட சாஃப்டா பேசி, ஐயா பாவம் ஐயா, எங்களோட ஃபிஷர்மென்ஸ் எல்லாம் பாவம், அதனால இந்த லேண்டை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஏன்னா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட்ல கிஃப்டா கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு நீங்க போனாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து நீங்க கிஃப்டா கொடுத்தது எப்படி திருப்பி கேட்கலாம், அதாவது அப்பா ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கான், பையன் வந்து கேட்கலாமா, அந்த மாதிரி முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டர் கிஃப்ட் கொடுத்தாங்க, அடுத்த வர பிரைம் மினிஸ்டர் வந்து கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி பெரிய டிஸ்பியூட் தான் வரும். இதை வந்து யாருன்னா ஸ்ரீலங்காவை நினைச்சா மட்டும்தான் கொடுக்க முடியும். இவர் சொல்ற மாதிரிலாம் மீட்க முடியாது, அதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா, இப்போதைக்கு ஸ்ரீலங்கன் ஆர்மி தான் அந்த இதை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா ஃபியூச்சர்ல ஸ்ரீலங்காவுமே டெப்ட் டிராப்ல, அதாவது சைனாவோட டெப்ட் டிராப்ல இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சைனா ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதுக்கு முன்னாடி இதுக்கு சீக்கிரமான சொல்யூஷன் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறது தான் இதுல முக்கியம். இதை நீங்க பார்க்கும்போது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், கச்சத்தீவு அப்படிங்கிறது அக்ரிமெண்ட் போடும்போது 1974 அக்ரிமெண்ட் போடும்போது நமக்கு ஸ்ரீலங்கா என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கு பதிலாக வேர்ல்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு டெரிட்டரியை கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ல்ட் பேங்க் அப்படிங்கிறது இந்தியாவோட டெரிட்டரி கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கலாம்னா எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் சோனா அதை வந்து கன்சிடர் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதுல ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது ரிச்சா இருக்கும், அதுல வந்து ஆயில்ங்கிறது உருண்டிட்டே இருப்பாங்க. இந்த வேர்ல்ட் பேங்கை பத்தி பெருசா நியூஸ் அப்படிங்கிறது பெருசா போடவே மாட்டாங்க, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கச்சத்தீவை கொடுத்துட்டு வேர்ல்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு டெரிட்டரியை வாங்கணும், அதுவுமே இதுல முக்கியத்துவம் பெறுது. இப்போ இந்த கச்சத்தீவு அப்படிங்கறது உண்மையிலே தேவையா அப்படிங்கறத பார்த்தா கேள்விக்குறிதான். கச்சத்தீவுக்கு என்னதாங்க சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கச்சத்தீவுக்கு நீங்க வந்து இனிஷியலா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எல்லை பிரச்சனை கிடையாது, இங்க மீனவர்களோட வாழ்வாதார பிரச்சனை. சோ இந்த மீனவர்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்னா, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்டர்ஸ் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்டரை தாண்டி நீங்க ஏன் போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பார்டரை தாண்டி போனா சொல்லதான் செய்வான், தெரிஞ்சுதானே போறீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க கடல்ல பார்டர் அப்படிங்கிறது பெருசா போட முடியாது, ஒரு கயிறை கட்டி போட்டிருப்பாங்க, அது காசுல எங்கேயோ அடிச்சுட்டு போயிரும், இவங்க போகதான் செய்வாங்க. இன்னும் இங்க மீன் கிடைக்குது அப்படின்னா அவங்க போகதான் செய்வாங்க. இது நம்ம பிராக்டிக்கலா அங்க போய் இருந்தோம்னா அதோட கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதோட தீர்வு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கச்சத்தீவு அப்படிங்கிற ஏரியா தேவை கிடையாது, அந்த ஐலாண்ட் தேவை கிடையாது, அதை சுத்தி இருக்கிற இடத்துல இருக்க ஃபிஷிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது தேவை. நீங்க ட்ராலிங் டெக்னிக் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போடணும். அதுக்கு அந்த மாதிரி வலைகள் கொண்டு போனாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி அதுக்கு ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். அதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீப் சி ஃபிஷிங் அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணும். அப்படி டீப் சி ஃபிஷிங் ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வேற இடத்துலயா போய் அவங்க மீன் பிடிக்கலாம். இதை மட்டுமே அவங்க நம்பிட்டு இருக்க கூடாது, வேற இடத்துலயும் அவங்க மீன் பிடிக்கிறதுக்கான ஆற்றலை கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிருக்கேன். இது வந்து
வாழ்வாதார பிரச்சனை. ஸோ அதுக்கு இனிஷியலா ஃபிஷிங் ரைட்ஸை வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சா கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தம்பி வழங்கிக்கணும், ஒன்று வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணு, இல்லை ஷேர் பண்ணு, ரெண்டுக்கு நடுவால் நின்று வச்சுக்கோங்க. லாரி அடிப்படி தான் செத்து போவேன், பார்த்துக்க.